வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் தி ஹிந்து லிட் ஃபார் லைஃப் 2025ல் நான் ஆஸ் அ பஸ்கராக மெட்ராஸ் பஸ்கிங்கில் பெர்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான். ஸோ மெட்ராஸ் பஸ்கிங்கிறது எ செட் ஆஃப் பீப்புள் ஹூ டூ பஸ்கிங். லைக் அங்கே வந்து பொயட்ஸ் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு லைவாக வந்துட்டு வர பீப்புள்கிட்ட வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஆர்ட் மேக் பண்ணி தருவாங்க. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஜூஸும் பைனாப்பிளும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இந்த ஈவெண்ட் வந்துட்டு லேடி ஆண்டாள் ஸ்கூலில் தான் நடந்தது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ பஸ்கர் எனக்கு. அண்ட் திஸ் போர்ட் ட்ரான் டு மெட்ராஸ் இஸ் கியூரேட்டட் பை 98 மெட்ராஸ் இஸ் ஆஃப்ரின், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். அண்ட் இதை பற்றி நான் தொடர்ந்து பேசுகிறேன் வீடியோவில். நான் அங்கே கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். அண்ட் நிஷு, ஸோ இவங்க தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் பஸ்கிங். த அதர் ஃபவுண்டர் இஸ் சாய் ப்ரோ. அவரை நான் இவங்களுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், பட் ஆனால் வீடியோவில் கேப்சர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஆக்சுவலாக. ஸோ வீடியோ கடைசியாக பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அவரை நான் கேப்சரே பண்ணலன்னு சொல்லிட்டு. அண்ட் அங்கே இருக்க பீப்புள் ஒவ்வொருத்தராக வந்துட்டு அந்த ட்ரான் டு மெட்ராஸ் போர்டில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நானுமே வந்துட்டு என்னோடய திங்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஏஜேவும் வந்துட்டார். ஏஜே வந்துட்டு வெரி பிகினிங் ஆஃப் மெட்ராஸ் பஸ்கிங்லேருந்தே இருக்கார். அண்ட் அங்கே வந்தவங்களுக்கு வந்துட்டு ஃப்ளார்ஸ்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கேருந்து லைக் புதுசாக இருக்க பீப்புள் வந்துட்டு மெட்ராஸ் பஸ்கிங்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பஸ்கிங்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மெட்ராஸ் பஸ்கிங்கில் இருக்கவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. அண்ட் என்னென்னா டோக்கன் பேசிஸில் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படிங்கிற பேசிஸில் தான் இருக்கும். வர்ற பீப்புளுக்கு வந்து டோக்கன் தந்துடுவாங்க. அந்த டோக்கனை வச்சுட்டு அவங்க பஸ்கிங் பண்ணுறவங்க கிட்ட போய்ட்டு பேசி கான்வர்சேஷன் மேக் பண்ணி இது பண்ணுறது தான். ஸோ ஆஃப்ரினுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களோட அந்த போர்டில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டுருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு பஸ்க் பண்ணது வந்துட்டு ஆஃப்ரினுக்கு தான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்டோரியை வந்துட்டு சொல்லிட்டுருந்தாங்க. நான் அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு வாட்டர் கலர் பெயிண்டிங் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3-4 பேருக்கு பஸ்க் பண்ணேன். பட் ஆனால் இவங்க ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு வீடியோ கேப்சர் பண்ண ஈஸியாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் திருப்பூர் சுந்தரி அக்கா. அவங்க வந்து எனக்கு ஒரு ஷார்ப்னர் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் போச்சு. அண்ட் திஸ் இஸ் பூக்குடை பை மெட்ராஸ் பஸ்கிங். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நான் மெட்ராஸ் பஸ்கிங்கோட அக்கௌண்ட்டை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ லஞ்சுக்கு வந்து ஃப்ராங்கி சாப்பிட்டேன். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் ஃபிட்செக் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் என்னோடய ஸ்லாட் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க மற்ற இடத்த போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இவர் பேர் ஷேக். அவர் வந்து ஸ்டோரி சொன்னால் தேன் மிட்டாய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து அங்கே நின்றுருந்தார். அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நான் வந்துட்டு ட்ரான் டு மெட்ராஸ் போர்டில் வந்துட்டு ஹிகின் போத்தம்ஸோட பில்டிங் வந்து ஸ்கெட்ச் பண்ணேன். அண்ட் ஏஜே வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு பில்டிங் ஸ்கெட்ச் பண்ணார். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஹோல் போர்டு வந்துட்டு இப்படி தான் இருந்தது. ஸோ என்னென்னா இது வந்து லிட்ரேச்சர் எடிஷன். மெட்ராஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது எழுதணும் அல்லது வந்துட்டு அதை பற்றி ஸ்கெட்ச் பண்ணணுன்னா நீங்கள் இந்த போர்டில் வந்து ஸ்கெட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஹோல் கான்செப்டே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்துட்டு ஒவ்வொரு பர்சனும் வந்துட்டு அதில் ஸ்கெட்ச் பண்ணி இது பண்ணாங்கன்ட்டு. நான் வந்து ஷேக் ப்ரோட்ட போய்ட்டு ஒரு 2 தடவை ஸ்டோரி சொல்லி 2 தடவை தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன். அண்ட் இந்த தி ஹிந்து வந்து ஒரு ஃபோட்டோ பூத் வச்சுருந்தாங்க. இங்கே எப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உடனே அவங்க பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு கையில் தருவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃப்ரீ தான். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த ஃபோட்டோ வாங்குற மாதிரி இருந்தது. ஸோ இப்படி தான் வந்துட்டு எனக்கு நாள் போச்சு. ஸோ இது வந்து எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஸ்கெட்ச் மீட் போகிறதாகட்டும், இல்லை வந்துட்டு மற்றவங்கக்கிட்ட வந்துட்டு நெட்வொர்க்கிங் பண்ணுறதாகட்டும் ஓகே. பட் ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பஸ்க் பண்ணுறப்ப வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுற விஷயத்த வச்சு நாம் ஸ்கெட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் இட்ஸ் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. உங்களுக்கு மெட்ராஸ் பஸ்கிங் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு இதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி பஸ்கிங்னா என்னது, இல்லை வந்துட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மெட்ராஸ் பஸ்கிங்கோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட் நடக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கள். இல்லை வந்துட்டு நான் கான்டென்ட்டில் ஏதாவது வந்துட்டு புதுசாக இது பண்ணலாம் அது பண்ணலான்னா எனக்கு சஜஷன் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் த டுடேஸ் வீடியோ. பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.